ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதீர். நம்ம எல்லாருமே ஏழாமரி படம் வந்து பார்த்துருப்போம். அந்த படம் வந்து கோவிட் டயத்தில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இப்போ இருந்துச்சு. அண்ட் அதிகமாக பேசப்படக்கூடிய படமாக வந்து கோவிட் டயத்தில் வந்து இருந்துச்சு. ஏன்னா கோவிட் அப்போது வந்து நம்ம எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டோம், எப்படி கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆணுச்சு, சைனாவிலேருந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆணுச்சு அப்படிங்கிறது வந்து மூவியில் ஏற்கனவே வந்து சூர்யாவும் ஏஆர் முருகதாஸ் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறையா வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சூர்யாவோட படத்தில் வந்து எல்லாமே நடித்தது எல்லாமே சூர்யா நடித்தது எல்லாமே வந்து ரியலில் வந்து எல்லாமே உண்மையாக நடந்துகிட்ருக்கு. அப்போ எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் ஏழாமரி படத்தில் வந்து அந்த படத்தோட வில்லன் டாங்லி வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு நாய்க்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஒரு வைரஸை வந்து நாய் மூலியமாக தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவார். அந்த நாய் போயிட்டு இன்னொரு நாய்கிட்ட போவோம். அந்த நாய் வந்து ஒரு டாக்டர் போய் கிடைக்கும். அந்த டாக்டர் வந்து அவர் குழந்தை மூலியமாக முத்தம் கொடுக்கறதுனால வந்து அந்த நோய் வந்து பரவும். ஸோ இப்படி எல்லா இடத்துக்குமே அந்த நோய் வந்து பரவும். இது வந்து ஏழாமரி படத்தில் வந்து காமிச்சது. அண்ட் மிருதன் படம், அந்த படத்துலையுமே வந்து ஒரு கெமிக்கலை வந்து ஒரு நாய் வந்து தின்னதுக்கு அப்புறமா அந்த நாய் வந்து ஜாம்பியா மாறும். ஸோ அந்த நாய் வந்து ஒரு வாட்ச்மேனை கடிச்சு அந்த வாட்ச்மேன் ஜாம்பியா மாதிரி அந்த வாட்ச்மேன் இன்னொருத்தவனை கடிச்சு, ஸோ இப்படி அந்த ஜாம்பி அப்படிங்கிற வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ அந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து ஊரில் உள்ள எல்லாருமே வந்து ஜாம்பியா மாறிடுவாங்க. அண்ட் ஹீரோவோடைய தங்கச்சியுமே வந்து அதை கடிச்சுவாங்க. ஆனால் ஹீரோவோட தங்கச்சிக்கு வந்து அந்த ஜாம்பி வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த பொண்ணோட உடம்புலேருந்து தான் வந்து அந்த ஜாம்பி வைரஸ்க்கான மருந்து வந்து தயாரிக்கணும் அப்படின்ட்டு அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி 2 படத்துலையுமே ஒரு நாய் மூலியமாக தான் மற்ற நோய் வந்து பரவி இருக்கு, வைரஸ் பரவி இருக்கு அப்படின்ட்டு வந்து எல்லா படத்துலையுமே வந்து காமிச்சிருக்காங்க. இது ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும்? ஸோ உண்மையிலே வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு நாய் மூலியமாக வந்து ஒரு வைரஸ் வந்து இப்போ வந்து பரவிருக்கு. ஸோ ஒரு ஊரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 நாய் வந்து திடீர்னு வந்து அந்த நாயோட உடம்புல ஸ்கின்னில் அப்புறம் வந்து ஹேரில் எல்லாமே வந்து ப்ளூ கலர்லேயே வந்து மாறி இருந்திருக்கு. ஸோ அதோடைய அப்நார்மலாக வந்து மாறி இருக்குது. அதோட ஆக்டிவிட்டி, அதோட பிஹேவியர் எல்லாமே வந்து அப்நார்மலாக மாறி இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி சொல்ல போகிறோன்னா, இது எங்கே நடந்துச்சு, ஒருவேளை வந்து இந்த நாய்க்கு வந்த வைரஸா, இல்லை வந்து வேற ஏதாச்சுமா, இல்லை வந்து மிகப்பெரிய ஒரு டிசீஸா, இதுக்கான ஏதாச்சும் மருந்துக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களா, இது வந்து மனிதர்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா, இது கோவிட் டைம் மாதிரி ஊரடங்கு போட வைக்குமா அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக இத்தனை கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ என் மூலியமாக நீங்கள் 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வைரஸை பற்றி நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி அந்த நாய்க்கு அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். உக்ரைனில் செர்னோஃபில் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 18 மைலு. 1856 வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அணு ஆலை, அதாவது வந்து ஒரு அணு ஃபேக்ட்ரி, இது வந்து சென்னையில் கூட இருக்குது. ஸோ இந்த அணு ஆலை அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஊரில் ஃபேக்ட்ரி வந்து உருவாயிட்டுனா அந்த ஊர் டெவலப் ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு மித்து வந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஸோ காந்தியெல்லாம் என்ன சொல்லியிருந்திருக்கேன்னா, தொழிற்சாலை ஃபேக்ட்ரி அந்த இதெல்லாமே வந்து நம்மளுடைய சாபக்கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது வந்து நல்லது தான். நம்மளை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து கெட்டது. ஸோ நம்மளுடைய டெக்னாலஜி அப்புறம் வந்து சயின்ஸு இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கோ அது நமக்கு நல்லதுமே கூட ப்ளஸ் கெட்டதுமே வந்து இருக்குது. அந்த டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நல்லது மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது மாதிரி 1856 அந்த செர்னோஃபில் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு அணு ஆலை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து நம்ம இது ஃபேக்ட்ரி, ஓகே நம்ம ஊர் வந்து டெவலப் ஆகிட்டு இது நம்ம நல்லது தான், ஊர் மக்கள் எல்லாமே அங்கே போய் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே உள்ளவங்க எல்லாமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து ஒரு தீ விபத்து ஏற்படுது. ஸோ அந்த ஃபேக்ட்ரி தீ விபத்துனால அது வெடிக்குது. ஸோ வெடிச்சதுக்கப்புறமா அந்த அணு ஆலையில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து ரிவர் மூலியமாகவும் அப்புறம் வந்து ஏர் மூலியமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி, இது தீ விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊரில் வந்து எல்லா மக்களும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா திடீர்னு வந்து நிறைய பேர் வந்து இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து இருமல் வருது. ஸோ லங்ஸுக்கான ப்ராப்ளம் வருது. இது மாதிரிலாமே வந்து குழந்தைங்கள்லாம் அதிகமாக இறந்து போயிடுறாங்க. வயசானவங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அதிகமாக வந்து இந்த மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இங்கே உள்ள எல்லா மக்களுமே வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இருக்கவே வேணாம், இதுக்கப்புறம் இருந்தால் நம்ம அடுத்த ஜென்ரேஷனை வந்து இது பண்ண முடியாது அப்படின்ட்டு
அவர் வந்து எல்லாருமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே கிளம்பி போனதுக்கப்புறமா எப்படி கிளம்பி போனாங்கன்னா, எல்லா பொருளையுமே எடுத்துக்கிட்டு அவங்களுடைய முக்கியமான இது அப்புறம் செல்லப்பிராணிகள் இது எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போனாங்களா பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு அதோட எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ போனவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய நாய், அதுக்கப்புறம் ஆடு மாடு இது எல்லாத்தையுமே வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போனதுக்கப்புறமா அங்கே உள்ள மக்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இது வந்து அங்கே மக்கள் இல்லாமல் இங்கே உள்ள நாய், பூனை, ஆடு மாடு இது எல்லாமே வந்து இறந்து போயிடும். ஸோ இதோட ஃபுட்டுக்காக இதுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்காதனால, அப்புறம் இருக்கிற தங்குறதுக்கு இடம் இல்லாதனால வந்து எல்லாமே வந்து இறந்து போயிடும் அப்படின்னு தான் வந்து எல்லாமே நினச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இவங்க போனது வந்து ஒரு 30 இப்போலேருந்து 2025 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாமே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1986 அவங்க போனது. ஸோ 30 வருஷத்துக்கு அப்புறமா இன்னுமே வந்து அங்கே வந்து ஆடு மாடு நாய்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணிக்கிறோன்னா, மக்கள் அங்கே இல்லை நமக்கு ஃபுட்டு கிடைக்கிறன்னு அங்கே இருக்கிற என்வரான்மெண்ட்டை வச்சு அதுக்கான ஃபுட்டை வந்து அது தேடிக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நாய் எல்லாமே வந்து 700 நாய்கள் வந்து அங்கே இருக்குது. ஸோ இந்த நாயெல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஆடு அடித்து சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து கோழியை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற செத்துப்போன உயிரினங்களை சாப்பிட்றது, அப்புறம் பறவைகளை சாப்பிட்றது, இது மாதிரி கிடைக்கிறது எல்லாத்தையுமே வந்து அங்கே உள்ள நாய்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டுருக்கு. ஸோ இந்த நாய்க்கு எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுது. ஸோ இங்கே வந்து நாய் எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ஓகே இந்த நாய் எல்லாமே 7 நாய் இருக்குது, அதோட ஜென்ரேஷனை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு அந்த ஒரு அமைப்பு அமைக்கிறாங்க. அதுதான் வந்து டாக்ஸ் ஆஃப் செர்னோஃபில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு தான் வந்து அதுக்கான மெடிசன், அந்த நாய்க்கான மெடிசன், அப்புறம் ஃபுட்டு, அப்புறம் தங்குறதுக்கான அதுக்கான ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்து அமைச்சு தராங்க. இப்போ ரீசெண்டாக அந்த காட்டுக்குள்ளே அந்த 18 மைல் அந்த சுற்றுப்பரப்பளவில் வந்து 30 வருஷமாக இங்கே வந்து மனிதர்களே போல அந்த டாக்ஸ் ஆஃப் செர்னோஃபி அந்த அமைப்பை சேர்ந்தவங்க மட்டும்தான். ஸோ இவங்க வந்து சேஃப்டியாக தான் வந்து உள்ளே போவாங்க. இவங்களை தவிர வேறு யாருமே வந்து போக முடியாது. இவங்க அந்த ரீசெண்டாக போகிறப்ப அங்கே உள்ள 10 நாய்க்கு வந்து ஸ்கின்னுலையும் அப்புறம் வந்து ஹேர்லையுமே வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து இருந்திருக்கு. அதோட ஆக்டிவிட்டி இது எல்லாமே வந்து ரொம்பவும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்க என்னென்னா, இது என்ன இந்த ஒரு 10 நாய் மட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து அப்நார்மலாக இருக்கே அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ அதோடைய பிளட்டு, அதுக்கப்புறமா வந்து ஹேரு இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறப்போ வந்து இது ஏதோ ஒரு வைரஸ்னால் வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தெரியுது. ஆனால் இது வந்து என்ன வைரஸ், இதை வந்து இதனால் மக்களுக்கு வந்து இதாக ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. இது வந்து புது வகையான வைரஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாய்க்கு எப்படி அந்த வைரஸ் வந்து பரவிருக்குன்னு கேட்டோம்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி அணு ஆலை வெடிச்சதில்ல. ஸோ அங்கே உள்ள கெமிக்கல்ஸை வந்து அங்கே உள்ள நாய் வந்து சாப்பிட்ருக்கு. ஸோ இது சாப்பிட்டு அதோட ஜென்ரேஷனை 30 வருஷம் கழித்து இது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாய்க்கு சாப்பிட்ருக்குன்னா அந்த நாய் வந்து அடுத்தது அதோட குட்டி, அதுக்கடுத்து அதை குட்டி, இது ஃபஸ்ட்டு நாய் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் 30 வருஷம் கழித்து அதோட ஜென்ரேஷனில் உள்ள ஒரு நாயை வந்து அதோட பிளட்டில் 30 வருஷமாக அந்த கெமிக்கல் வந்து அந்த நாயோட பிளட்லேயே வந்து இருந்திருக்கு. ஸோ இப்படி இருந்து 30 வருஷம் கழித்து அந்த நாயை வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதனால் வந்து மனிதர்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்ட்டு வந்து இது வரைக்குமே வந்து சொல்லப்படல. ஸோ இது என்ன வைரஸ், என்ன கெமிக்கல் அப்படின்ட்டுமே வந்து இதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே வந்து அந்த டாக்ஸ் ஆஃப் செர்னோஃபில் அப்படிங்கிற அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நாய்க்கான வைரஸா இல்லை வந்து கெமிக்கலா அப்படின்ட்டு இது வரைக்குமே வந்து சொல்ல. ஆனால் இது வந்து மனிதர்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ட்டு இது வரைக்குமே வந்து தெரியல. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதோட நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.